செம்ம எனர்ஜியோட வைபோட வரீங்க சார். உங்களை பார்க்கத்தாம்மா. வாலிபத்தில் மன்மதன் நீங்க தான் சார், உங்களுக்காக தான் டெடிகேட் பண்றாரு டிஜே. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அவ்வளோ சின்சியராக வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எங்கள் படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடிக்க ஒரு முறை வந்து போகிற இடம் இங்கே மைக்கில் மேடையில் பேசுகிறதுன்றது கொஞ்சம் எல்லோரும் பேசுனதுக்கப்புறம் ஓம் ஆயிடுச்சு. இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரத்தை பற்றி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இப்போ பேசுனேன்னா எங்கே எடிட் பண்ணுறேன்னு தெரியாது, மொத்த கதையும் சினிமாவை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட மனமார்ந்த உளமார்ந்த நன்றி கார்த்தி, ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்தி. ஒரு டைரக்டர் மைண்டில் இந்த கேரக்டரில் என்னை நீங்கள் யோசிச்சதுக்கு நான் நிறைய டைரக்டருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வந்து ரிசல்ட் வந்து கணேஷ் சாருக்கு வந்து வேறொரு முகம் இருக்குது. கணேஷ் சார் வந்து இப்போ வந்து அவங்க அப்பா பேரில் படம் எடுக்கிறாங்க. பட் நானும் கணேஷ் சாரை மீட் பண்ணும்போது நான் அசிஸ்டன்ட் கேமராமேன், அவர் வந்து ஹீரோ. வாக்குமூலம்ன்ற ஒரு படத்தில் டைரக்டர் கே சுபாஷ் சார் ஆஃபீஸில் அடிக்கடி ஒரு சந்திச்சுக்கிறோம். சார் வாக்குமூலத்தை திருப்பி எடுக்கலாம் சார், இன்றைக்கி எடுக்கலாம் சார், இன்றைக்கி எடுக்க வேண்டிய படம் சார். அது சார் மாதிரி அவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுத்தீங்க, படத்தை காமிச்சாங்கன்னா வேறு மாதிரி பண்ண இன்றைக்கி பண்ண முடியும் சார். அப்படி பார்த்தது. ஸோ அந்த கம்பெனியில் இந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்கிறத விட இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக படங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கும் படத்தை வந்து பார்த்துட்டு வந்தோடனே அந்த கேரக்டரை பற்றி ப்ரொடியூசர் பேசினார் கார்த்தி. அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்ன நினச்சமோ அது படத்தில் ஒப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மாதேஷ். நீங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்கல, எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கேமராமேன் வந்து இப்படியெல்லாம் பேசினா தான் உண்டு, இல்லைன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்கன்னு போயிடுவாங்க. ஸோ குட் ரைட். அதுக்கப்புறம் வந்து ஆதி, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும் போது தான் வந்து டெலிவிஷன் பேட்டியில் தான் முதல்ல அவரை பார்த்தேன் நான். ஸோ ஒரு ஹிப்ஹாப்ன்றது என்ன, ஆதி பேர் ஹிப்ஹாப்னா என்ன அப்படின்னா என் பையன் தான் அதை பற்றிலாம் எனக்கு விளக்கம் சொன்னார். அப்போ என்ன நினச்சேன்னா, நம்ம சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கோம், அப்கமிங்கில் இருக்கிறவங்க யார் என்னன்னு தெரியாமல் இருக்குமேன்னு அவரை பற்றியெல்லாம் கொஞ்சம் கவனிச்சதுக்கப்புறம் தான் அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த படத்தில் அவரோட வேலை செய்ய ஆரம்பிச்சது. வைரஸ் சார், அந்த கோவை மண்ணுக்கான பண்பாடும் அடிப்படை ஒழுக்கமும் இந்த பாயிண்ட்டை அதிகமாக நான் பார்த்தேன் சார். ஒரு ஹீரோங்கிறத தாண்டி அந்த பாயிண்ட்டை வந்து அவ்வளோ சின்சியரான ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குது. அந்த ஃபேமிலி வேல்யூஸுங்கிறதும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் சரி, எங்கேயுமே வந்து ஒரு பெரிய அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா அன்றைக்கி வியாபாரம் ஆகும். அது எதுவுமே இல்லாமல் ஒரு அப்கமிங்காக வளர்கிற கோவை மண்ணினுடைய பண்பாடு கொஞ்சம் மாறாமல் இருக்கார். வாழ்த்துக்கள் ஆதி, இன்னும் நல்லா வளரணும். நீங்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஹீரோயின் உங்க அதுக்கப்புறம் மதுவந்தி, நீங்களாம் டைலாக் பேசுகிறது பயப்படுற ஆள், நீங்கள் டைலாக் பேசுகிற பயப்படுற ஆள், இதை நாங்கள் நம்பணும். கோர்ட்டு சீன்லாம் வந்து ரியலி ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய தேவதர்ஷினி அவர்கள், தேவதர்ஷினி அவரோட அந்த படத்தில் வந்து எனக்கு சம்மந்தி இல்லை, எதிர்த்த வீட்டுக்காரங்க. ஸோ ஒரு நல்ல எப்போவுமே வந்து யாராவது உதவி கேட்டு போட்டால் செய்யாதரான்னு சொல்கிற ஒரு நல்ல தாய் சார். இது ரியல் லைஃப்லயா ரியல் லைஃப்லயா சார்? ரியல் லைஃப். யாராவது அவசரமா போறேன், ஏன் வேற ஆள் கிடைக்கல இந்த உலகத்துல, என் மைண்ட் தான் உனக்கு கிடைச்சானா, வெளியே போயா அத மாதிரி ஒரு தாய் படத்துல நட்சத்திரம் இல்லை. அப்புறம் வினோதினி, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 படத்தில் அவங்க தான் எனக்கு கண்டினியூவாக துணைவியாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட வேலை செஞ்சது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிரதிநிதி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய படத்தை பற்றி பேசுகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாய்ப்பு. தேங்க்யூ சார். சார், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இருக்கு சார். சொல்லுங்க. உங்களுடைய லைஃப்லயும் ஒரு பிடி சாரை கடந்து வந்திருப்பீங்க, அவரை பத்தி சொல்லுங்க சார். அவர் எப்படிப்பட்ட பிடி சாராக இருந்தார் உங்க லைஃப்ல? சார், இன்னைக்கு கூட காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா அது எங்கள் பிடி சார் தான் காரணம். அந்த ஃபிட்னஸ் கொடுத்தது காரணம். இப்போ வாக்கிங் போய் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் பிடி சார் தான். நடராஜன், மாயன் அப்படின்னு அவங்க தான் எங்களுடைய பிடி சார். அவங்க தான் காரணம். எப்படி சார் இப்படி பேரெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதான் உண்மையாகவே நிஜமாவே அவங்க என்னை ட்ரெயின் அப் பண்ணாங்க, மேடைக்காக சொல்லலை. எஸ் சார், வந்து முன்னாடி வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்கீங்க நிறைய படங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது மாதேஷ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி கண்டிப்பாக நீங்க பேசியாகணும். அது அவங்கள பற்றி நிறைய பேசணும். இந்த மேடை பத்தாது. டைரக்ஷன் டீமை பற்றியும் சினிமாட்டோகிராஃபர்ஸை பற்றியும் பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இப்போது நம்ம நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ரொம்ப இந்த பாக்கியராஜ் சார் ஒரு வரையில் சொன்னாங்கல்ல, தரோவாக இருந்தாங்க. பாக்கியராஜ் சார்கிட்ட கதை சொல்லி டைரக்ஷனில் வந்து சொல்லும்போது இது ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷாட்டு, அந்த ஷாட்டுன்னு சொல்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை ரொம்ப சின்சியராகவே வந்து கோர்ட்டில் பண்ணும்போது சொன்னாங்க. நான் பாக்கியராஜ் சார் நடிக்கிறாரோன்னா கார்த்திகிட்ட நீங்கள் ஷார்ட்டை கதை சொன்னீங்களா அப்படின்னு சொன்னேன். சார், ஷார்ட் ஆர்டரா சொன்னீங்களா, சீன் ஆர்டரா சொன்னீங்களா? அவர் கார்த்தி எதிர்பார்க்கும் கேட்டேன். இல்லைங்க, அவர் ஷார்ட் ஆர்டர் கேட்பார்.
அவர் வந்து வெறும் சீனை மாத்திரம் கேட்க மாட்டார், ஷார்ட் ஆர்டர் சொன்னா தான் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னே. பட் அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால தான் வந்து சார் நடிச்சிருக்காரு. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டியூஷன் மாஸ்டர்கிட்ட போகிற மாதிரி தான் பாக்யராஜ் சார் எங்களுக்கு. ஸோ அவங்கள பற்றி நிறைய பேசணும், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேசணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். கண்டிப்பா தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒன்றே அவருக்காக ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.